தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். நெகோமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 2. இஸ்ரேல் மக்களை அப்பத்தோடும் நீரோடும் சந்திக்காது அவர்களை சபிக்குமாறு பிலேயாமுக்கு கையூட்டு கொடுத்தனர். ஆனால் எங்கள் கடவுள் சாபத்தை ஆசியாக மாற்றிவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஆத்ம நேசரே, உம்மை பாடி பாடி புகழ்வோம். ஆனந்த தைலத்தால் எம்மை அபிஷேகம் செய்கிறவரே, எங்களை ஆளுகிறவரே, எங்களுக்கு பலன் கொடுப்பவரே, சமாதானத்தின் தேவனே, எமக்கு சமாதானத்தை தருகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. இன்றைய உலகில் சாபங்களினால் ஒவ்வொரு குடும்பமும் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது ஏசப்பா. தேவையின்றி போட்ட சாபங்கள் எல்லாம் ஏசப்பா சிட்டுக்குருவியைப் போல பறந்து போகட்டும். நீர் எங்களுடைய சாபங்களை உம்முடைய கல்வாரி மலையில் சுமந்து தீர்த்தீர். நீர் உம்முடைய ஒரே ஒரு சொட்டு இரத்தத்தை எங்கள் மீது ஊற்றி எல்லா சாபங்களையும் தகர்த்தெறிந்து சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி தேவ அன்பிலும் தயவிலும் நாங்கள் வாழ கிருபை செய்யும். ஆமேன்.